எல்லாருக்கும் வணக்கம். செல்லூரி சேவை இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்மையான மத்திய அரசு வேலைவாய்ப்பை பத்தின முழு விவரங்கள் தான். சரி, வாங்க விஷயத்துக்கு போலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சஷஸ்திர சீமா பல், அதாவது SSBல இருந்து வந்திருக்கு. இது நம்ம மத்திய அரசோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு படை. அடேங்கப்பா, பாத்தீங்களா? 1100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். ஆமாங்க, இது சும்மா இல்ல, ஒரு மெகா ஆட்சேர்ப்புன்னே சொல்லலாம். பல பேரோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இது வெறும் ஒரு வேலைவாய்ப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்புல நாமளும் ஒரு பகுதியா இருக்க போறோம். இது ஒரு கௌரவமான பணி. சரி, இதுல என்னென்ன பதவிகள் இருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா பலவிதமான வேலைகள் இருக்கு. டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு, ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட் இருக்கு. முதல்ல இந்த டெக்னிக்கல், அதாவது தொழில்நுட்ப பதவிகள் என்னென்னு பாத்திரலாம். இங்க பாருங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு. அதுலயே கம்யூனிகேஷன், எலக்ட்ரீஷியன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், நர்சிங்னு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுல ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க சம்பந்தப்பட்ட துறையில ஒரு டிப்ளமோ இல்ல டிகிரி முடிச்சிருந்தா போதும். டெக்னிக்கல் வேலைகள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. இங்க பாருங்க, கேட்டரிங், தச்சர் வேலை, டெய்லர், முடி திருத்துறவங்கன்னு ஏகப்பட்ட ட்ரேட்ஸ்மேன் வேலைகளும் இருக்கு. சோ கைத்தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான சான்ஸ். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் தகுதி, அதாவது எலிஜிபிலிட்டி. இந்த வேலைகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? வாங்க, சில முக்கியமான போஸ்ட்களுக்கான குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு, கேட்டரிங் போஸ்ட்டுக்கு நீங்க 12வது பாஸ் பண்ணி கேட்டரிங்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட்டுக்கு 3 வருஷம் டிப்ளமோ கேக்குறாங்க. சோ உங்க படிப்புக்கு ஏத்த வேலை எதுன்னு இதுல செக் பண்ணிக்கோங்க. படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது ஒரு பாதுகாப்பு படை வேலை இல்லையா? அதனால பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா மினிமம் ஹைட், அதாவது குறைந்தபட்ச உயரம் கட்டாயமா இருக்கணும்னு நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அது ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸ். முதல்ல ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க. அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட், அதாவது உடல் தகுதி தேர்வு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். இது எல்லாத்துலயும் நீங்க பாஸ் பண்ணிட்டா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துரும். சிம்பிள் தான். ஓகே, இப்போ நாம பேசினதுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒரு தடவை டக்குன்னு பாத்திரலாம் வாங்க. நீங்க மறக்கக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1100க்கும் அதிகமான வேகன்சி இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. நர்சிங், ஐடி மாதிரியான டெக்னிக்கல் போஸ்ட்ல இருந்து தச்சர், பார்பர் மாதிரி ட்ரேட்ஸ்மேன் வேலை வரைக்கும் இருக்கு. ஸ்கில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்கல இருந்து டிகிரி, டிப்ளமோ முடிச்சவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதுல சான்ஸ் இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப நேரடியானது தான். அப்போ இந்த பாதுகாப்பு படையில சேர்ந்து உங்க கெரியரை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இத பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.